குங்குமம் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம். கோயிலில் தெய்வங்களுக்கு நாம் தரும் அபிஷேக பொருட்களில் என்னென்ன பலன்கள் நமக்கு ஏற்படும் என்பதற்கான காணொளி இது. அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அபிஷேகத்திற்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். அபிஷேகத்திற்கு நீங்கள் திரவியம் கொடுத்தால் உங்களுக்கு தீர்க்காயுள் ஏற்படும். அபிஷேகத்திற்கு நீங்கள் சந்தனம் கொடுத்தால் உங்களுக்கு செல்வ வளம் ஏற்படும். அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் கொடுத்தால் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு ஏற்படும். அபிஷேகத்திற்கு தயிர் கொடுத்தால் உங்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். அபிஷேகத்திற்கு நெய் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மோட்சம் ஏற்படும். அபிஷேகத்திற்கு இளநீர் கொடுத்தால் உங்களுக்கு சுகபோகம் ஏற்படும். அபிஷேகத்திற்கு பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு தைரியம் ஏற்படும். அபிஷேகத்திற்கு கஸ்தூரி வாங்கி தந்தீர்களானால் உங்களுக்கு செயலில் வெற்றி உண்டாகும். செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். அபிஷேகத்திற்கு மஞ்சள் பொடி நீங்கள் வாங்கி தந்தீர்களானால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுகமான தூக்கம் ஏற்படும். அபிஷேகத்திற்கு பஞ்சாமிர்தம் வாங்கி தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இனிய வாழ்க்கை துணை அமையும். நல்ல வரன் உங்களை தேடி வரும். அபிஷேகத்திற்கு மாவு பொடி வாங்கி தந்தீர்கள் என்றால் உங்கள் கடன் தீரும். அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு குரலில் இனிமை ஏற்படும். எனவே இந்த அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்ததை கோயிலுக்கு தந்து வாழ்வில் வளம் பெற குங்குமம் டிவி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. ஆன்மீகம் பற்றிய உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் வேண்டுமென்றால் அதை பற்றிய சந்தேகங்களையும் தகவல்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உள்ளீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.